9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சிரமத்தில் இருக்கிறாங்க, விடுதலை ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இந்த வருஷம் இந்த பயிற்சிகள்னால விஸ்வரூபம் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது விருச்சக ராசிக்கு இப்போ வருகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய மக்கள், என்னுடைய நேயர்கள், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த வரக்கூடிய 14/4/2026 சரியா காலை 8:30 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ அந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அது போக குரு பகவானும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்தில் வந்து உச்சம் பெற்று உச்ச குருவாகிறார். அதுபோக டிசம்பர் மாதத்தில் ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. இப்போ தான் சனி பகவான் பயிற்சி ஆனார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே வைத்து பார்க்கும்போது, இந்த ராஜ கிரகங்கள் இதை எல்லாமே வைத்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பகவான் உச்ச பலம் அடைந்து விருச்சக ராசியவே பார்க்கிறாரு. இது வந்து ஒரு அற்புதமான டைம். அது போக சனி பகவானும் 5ஆம் இடத்துல இருந்து இவர்கள் வாங்கிய சொத்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடு, தோட்டம், பூமி எதுவாக இருந்தாலும் அதுல பிரச்சனை, இல்லைன்னா இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை, அதுல பைசல் பண்ண போனாலும் பிரச்சனை. இது எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்தது. இப்போ அதே குரு பகவான் அந்த சனி பகவானையும் 9ஆம் பார்வையாக பார்த்துறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், அது போக கேது பகவான், இவர்களுடைய அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கணித்து பார்க்கும்போது குரு சனி சூப்பரா இருக்கிறாங்க. அப்ப அந்த 12 வருடம் கழித்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கே 12 வருட காலங்களும் அடி உததான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரை நம்பினாலும் ஏமாற்றம், யாரை நம்பினாலும் துரோகம், சொந்த பந்தத்தை நம்பினாலும் சிக்கல், குடும்பத்துல கணவனும் மனைவியும் சந்தோஷம் இல்லை. அது போக இந்த கடந்த 3 வருட காலங்கள்ல கணவன் மனைவியும் வாழ்க்கை வாழலாமா வேண்டாமா பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது போக அவங்களுடைய வருமானம் சரியில்லை, அவங்களுடைய தொழில் சரியில்லை, கடன் பட்டுட்டாங்க. இதிலிருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்துல விருச்சக ராசிக்காரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில இந்த 12 வருஷ காலங்கள் அவங்க அனுபவித்த அந்த மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து, ரணத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எந்த தசையில திரும்பினாலும் அவங்களுக்கு எல்லாமே ராஜயோகம்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமனே வந்தாலும் அவனை எதிர்த்து போராடுவேன் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு. அப்போ விருச்சக ராசிக்காரங்கள் தனக்கு சாவே வந்தாலுமே அதை பற்றி பயப்பட மாட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே சாதிக்கணும், சம்பாதிக்கணும், பட்ட கடனை அடைக்கணும். எனக்கு வந்து எதிரிகள், துரோகிகள் இவர்களுக்கு முன்னாண்ட நான் வாழ்ந்து காட்டணும், நான் தலையெடுத்து நான் நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டணும். என்னை வந்து ஊர் மக்கள் எல்லோருமே பார்த்து பெருமைப்படணும், பொறாமப்படணும், அந்த பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்க மனசுக்குள்ள ஆழமாக இருந்து கண்டிப்பாக அது துளிர் விடும். கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. நீ சொல்றத பார்த்தா விஸ்வரூபம் எடுக்க போறாங்க கண்டிப்பா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தொழில், அந்த தொழில் கிரகம் தான் சனி பகவான். அந்த சனி பகவானை தான் குரு பகவான் பார்க்கறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் அப்படிங்கிறது இதற்கு முன்னாண்ட இந்த தொழில்ல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ கடன் வாங்கி போட்டு
தொழிலை நடத்தினேன், என்னால் முடியவே இல்லை. ம். நான் வேலைக்கு போய் 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 எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு எதிர்பார்த்த அந்த சம்பளமும் உயரவில்லை, நான் கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், எப்படி என்ற குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு வருத்தப்பட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ அவங்க சொந்த தொழில் செய்ய போறாங்க. அவங்க கற்பனையில் இருந்த, அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சொந்த தொழில் இப்ப செய்யலாம். அதே சமயத்துல ஒரு தொழிலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே தொழிலை நல்லா பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சு அதுல பாத்தீங்கன்னா லாபத்துக்கு மேல் லாபம் சம்பாரிச்சு இவங்களுடைய கடனை முழுவதும் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. பல கோடி ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுவும் ஸ்ட்ரக்கை நிற்குது, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அதுல பிஸ்னஸ்ல போட முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ அது எல்லாமே சால்வ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ங்கிறது மீண்டும் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக ஒரு மூன்றாவது மனிதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அவங்க தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு வசதியானவங்களாக இருக்கலாம், ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள்னால விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சப்போர்ட்டை வச்சு மேலே ஏறி இவங்க வந்துருவாங்க. சிறப்பு. அப்ப அது மாதிரியான ஒரு பெயர்ச்சிகள் தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குது. அப்போ இவங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், விவசாயம் செய்யலாம். அது போக பார்த்தீங்கன்னா இவங்க ராசியில நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, டாக்டரா வந்திருக்கிறாங்க, அவர்களும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கும் அந்த டாக்டர் சீட் கிடைக்கும். எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கும் மறுபடியும் எம்டி முடிக்க முடியும். அதற்குண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அப்ப விஸ்வரூபம் எடுக்க போறது உறுதி, 100க்கு 100 உறுதி. லவ் பண்ணிட்டு இருக்கிற மேரேஜ்ல எதிர்பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு முடியுமா? கடந்த 3 வருட காலங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகவில்லை. ஆணாக இருந்தாலும் பெண் கிடைக்கல, பெண்ணாக இருந்தாலும் ஆண் கிடைக்கல. அதே சமயத்துல நிறைய பேர் காதலிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் 90% பேருக்கு பிரேக்ல தான் போய் முடிஞ்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் ராசியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த சுபகாரியம் மட்டும்தான். அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சுபகாரியங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். எனக்கு நிறைய நான் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தேன், 4 வருஷம் 5 வருஷம் அது பிரேக் ஆயிடுச்சு. மீண்டும் சேருவோமா இல்லை பிரிவோமா இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோமா அப்படின்னு குழப்பத்துல இருந்து வருத்தத்தோடு வாடிக்கொண்டிருந்த அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துல தான் முடியும். அது போக திருமணம் அப்படிங்கிறது அதே மாதிரிதான். இவங்களும் ஆசைப்பட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கேட்டிருப்பாங்க, அந்த பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க மாப்பிள்ளையும் பொண்ணு பேசிட்டு இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பிடிச்சிருக்கும், வீட்டு சூழ்நிலைகள் கண்டிப்பா வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மீண்டும் அவங்க பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் திருமணத்துல தான் முடியும். அது போக பொண்ணு பார்க்குறவங்க, மாப்பிள்ளை பார்க்குறவங்க, இவங்களுக்கு அந்த குரு உச்ச பலத்தோடு இருந்து முழு சுபகிரகம் குரு பகவானாக இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால இவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும். சிறப்புங்க. பணம் வர. அது போக மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு பிரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிருது, அவங்க மீண்டும் ஒரு வாழ்க்கை வேணும் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த பீரியட்ல மறுமணம் அமையும். அது 40 வயசு இருக்கலாம், 50 வயசும் இருக்கலாம், அவங்களுக்கு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல. இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கு? அதாவது விருச்சக ராசிக்காரங்களை அவங்களுடைய மனைவிகள் விருச்சக ராசிக்காரங்களை கட்டி இதுவரைக்கும் எந்த சுகத்தையுமே பார்க்கல, அவருடைய முன்கோபம், அவருடைய அடுத்தவங்களை நம்பி கெட்டு போறது, இதனால குடும்பத்துல எல்லாமே பிரச்சனைகள் தான், குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் வந்துட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு விருச்சக ராசிக்காரங்கள் இன்னைக்கு இந்த குரு பார்வையினால அந்த சனியுடைய அனுகிரகத்தினாலையும் இது மாறுறதுனால அந்த விருச்சக ராசிக்காரங்க குடும்பத்திலையும் தன் மனைவி மக்களையும் நேசிப்பார். அவங்க மேல அன்பு காட்டுவாங்க, பாசம் காட்டுவாங்க. அது போக பெண்களுக்கு ஆபரணங்கள்,
தங்க நகைகள் இப்போ வந்து பொண்டாட்டியுடைய நகையை புருஷன் வச்சிருப்பாரு, வாங்கி வச்சு 10 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, புதுசாக நான் நகை வாங்கினேன், 1 மாதம் கூட போடல, அதை கொண்டு அடகு வச்சுட்டேன், இன்னுமே திருப்பவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த பீரியடில் அந்த நகையை திருப்புவாங்க, அதை போட்டு அழகு பார்ப்பாங்க. மீண்டும் வச்சிருவாங்களான்னா கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. அது போக நகையை வாங்கியும் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதுபோக விருச்சிக ராசிக்காரங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியும் சந்தோஷமாக நீண்ட நாளுக்கு பிறகு அன்பாக, கணவனுக்கு பெண் ஆதரவு, பெண்ணுக்கு கணவன் ஆதரவு, கணவனுக்கு மனைவி ஆதரவு, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்போ அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? விருச்சிக ராசிக்காரர்கள் யாரையும் நம்பாமல் அவர்களே நம்பி, ரொம்ப டீப்பாக நம்பி எந்த முடிவெடுத்தாலும் அவர்களே கேட்டு, அவர்களே அவங்க மனசாட்சி கேட்டு அதை செஞ்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அது போக இல்லைன்னா அவங்களுடைய மனைவியை கேட்டு முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பனை கேட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்க வழக்கம் அவங்களை கேட்டேன், சொந்தக்காரரை கேட்டேன் அப்படின்னா அவர்களால் இவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் முடிவெடுத்து அதில் நல்ல நிலைமைக்கு வந்து அதில் சம்பாரித்து அதில் சாதிச்சு இவங்க பட்ட கடனை எல்லாம் அடைச்சி, இவங்க குடும்பம் அந்த கடனை அடைச்சி அதுக்கப்புறம் 10 ரூபா சம்பாரித்து ஒரு இடம் வாங்கி, ஒரு வீடு வாங்கி, ஒரு தோட்டம் வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக குடும்பம் நடத்தக்கூடிய யோகங்கள் இவங்களுக்கு வந்தாச்சு. அதே சமயத்தில் இவங்களுக்கு 4ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு பகவான் இப்போ இவங்க இடம் வாங்குறதுலையோ, வீடு கட்டுறதுலையோ, வீடு வாங்குறதுலையோ கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும். அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப ஆராய்ந்து சரியா தப்பா அப்படின்னு லீகல் பார்க்கறது, லீகல் பார்த்தாலும் ஒரு இடத்துல 2 இடத்துக்கு பார்க்கறது, பார்த்துட்டு அந்த இடத்தை வாங்குவது நலம். இவங்க வழிபாடு தான் சொல்லுங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாவே அந்த முருகப்பெருமான், இல்லைன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் போய் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய், சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் அந்த முருகனை வழிபட்டு அந்த முருகனுடைய காலை பிடிச்சிட்டாவே போதும், இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் நீங்கும். கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குரு தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த தட்சிணாமூர்த்தியை நினைத்து அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அந்த தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வழிபட்டு வந்தாவே இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும், சிறப்பு, நல்லா இருப்பாங்க. அதுபோக இவங்க விவசாயம் செய்யலாம், இரும்பு சம்மந்தப்பட்டது, ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது, டாக்டர் சம்மந்தப்பட்டது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, எந்த தொழில் செஞ்சாலும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.